டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தமிழக அமைச்சரவையில் இருந்து பொன்முடி, செந்தில் பாலாஜி ஆகியோர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இருவரும் வகித்து வந்த துறைகள் அமைச்சர் சிவசங்கர், ராஜகண்ணப்பன் ஆகியோருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நீக்கப்பட்டிருந்த மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டுள்ளார். செந்தில் பாலாஜி வகித்து வந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சர் முத்துச்சாமிக்கு கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜியின் மற்றொரு துறையான மின்சாரம் அமைச்சர் சிவசங்கருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பொன்முடி வகித்து வந்த வனத்துறை ராஜகண்ணப்பனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் மனோ தங்கராஜ் அமைச்சரவையில் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளார். அவருக்கு ராஜகண்ணப்பன் கவனித்து வந்த இலாகா ஒதுக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த துறை மனோ தங்கராஜ் வகித்து வந்த துறையாகும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பரிந்துரையின் பேரில் இதற்கான அறிவிப்பை ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ளது. அமைச்சரவை மாற்றம் குறித்து கடந்த சில நாட்களாக வெவ்வேறு விதமான செய்திகள் வெளியான நிலையில் இதன் மூலம் இந்த செய்திக்கு முதலமைச்சர் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். அமைச்சர் பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்டதன் மூலம் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் நீட்டிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. சட்டவிரோத பண பரிமாற்றம் தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி 1 வருடத்திற்கும் மேலாக சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் உச்சநீதிமன்றத்தால் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். மேலும் கடந்த அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி லஞ்சம் பெற்ற புகாரிலும் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. இந்நிலையில் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தன. உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்திருந்தது. மேலும் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தால் சாட்சிகளை கலைக்க வாய்ப்பிருப்பதாக கூறிய உச்சநீதிமன்றம் ஜாமீனா அல்லது அமைச்சர் பதவியா என முடிவு செய்து இன்று அறிவிக்கும்படி கெடு விதித்திருந்தது. இந்நிலையில் அமைச்சர் பதவியில் இருந்து செந்தில் பாலாஜி விடுவிக்கப்பட்டிருப்பதால் அவருக்கு ஜாமீனை நீட்டிக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. வழக்கு சர்ச்சைக்குரிய பேச்சு என தொடர்ந்து புகார்களில் சிக்கி வந்த பொன்முடி தற்போது கட்சி மற்றும் அமைச்சர் பதவிகளை இழந்து நிற்கிறார். பேச்சாற்றல் மிக்க பொன்முடி நகைச்சுவையாக பேசுவதிலும் பெயர் பெற்றவர். இதுவே வரம்பு மீறி அவருக்கு வினையாக முடிந்திருக்கிறது. மகளிர் விடியல் பயணம் குறித்து பேசிய அவர் பெண்களை ஓசி பயணம் என கூறி வம்பில் சிக்கினார். இதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்தன. சொந்த கட்சிக்காரர்கள் பேசும் சர்ச்சை பேச்சுக்களால் தூக்கத்தை இழப்பதாக முதலமைச்சரே ஆதங்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் சைவ வைணவ மத நம்பிக்கைகளை தரக்குறைவாக ஒப்பிட்டு பொன்முடி பேசியதற்கு எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி திமுக எம்பி கனிமொழியே கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். இதனால் திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து பொன்முடியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிரடியாக நீக்கினார். எனினும் அவர் அமைச்சர் பதவியில் தொடரக்கூடாது என்று கோரிக்கைகள் எழுந்தன. இதனால் பொன்முடியின் அமைச்சர் பதவியும் தற்போது பறிபோனது. இனிமேல் பதவியில் தொடர முடியாது என்ற நிலை ஏற்பட்ட பிறகே அமைச்சர்கள் மீது முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். பெண்கள் குறித்து சர்ச்சை பேச்சு, டாஸ்மாக் முறைகேடு உள்ளிட்ட புகார்களால் பொன்முடி, செந்தில் பாலாஜி ஆகியோர் நீக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து பாஜக தொடர்ந்து குரல் கொடுத்த வந்த காரணத்தால் தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும், இல்லையென்றால் 2 அமைச்சர்களும் நீடித்திருப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ள தமிழிசை, சட்டப்பேரவை தேர்தலில் திமுக ஆட்சிக்கு மக்கள் பதில் சொல்வார்கள் என தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். நடிகர்களுக்கு வரும் கூட்டமே விஜய்க்கு வருவதாகவும் அது வாக்குகளாக மாறாது என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியிருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் பகுதியில் அதிமுக பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ராஜேந்திர பாலாஜி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கோவையில் விஜய்க்கு கூடிய கூட்டம் பற்றி கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், நடிகர் வடிவேலு திமுக கூட்டணிக்கு பிரச்சாரம் செய்தபோது அவருக்கு இப்படித்தான் கூட்டம் வந்ததாகவும், ஆனால் அந்த தேர்தலில் தான் 38,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாகவும் குறிப்பிட்ட ராஜேந்திர பாலாஜி, திமுகவை வீழ்த்துவதுதான் தங்கள் குறிக்கோள் என்று கூறினார். பாஜகவின் வளர்ச்சியை திமுக தடுக்க பார்ப்பதாக அக்கட்சியின் தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார்.
சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமரின் மனதின் குரல் ஒளிபரப்பை மக்கள் கேட்க சென்னை மெரினாவில் உள்ள நடுக்குப்பம் பகுதியில் பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சிக்கு கடைசி நேரத்தில் அனுமதி மறுக்கப்பட்டது நியாயமற்ற செயல் என கண்டனம் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கு ஒரு வாரத்திற்கு முன்பே அனுமதி கேட்கப்பட்டிருந்த நிலையில் மக்கள் அலைக்கழிக்கப்பட்டதாகவும் ஆட்சி என்பது திமுகவுக்கு மட்டும் சொந்தம் அல்ல என்றும் நயினார் நாகேந்திரன் கூறினார். தமிழ்நாட்டில் கோடை வெப்பத்தின் உச்சமாக கருதப்படும் அக்னி நட்சத்திரம் மே மாதம் 4ஆம் தேதி தொடங்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது 25 நாட்களுக்கு நீடிக்கும். ஆண்டுதோறும் கோடை வெப்பம் தற்போது சுட்டெரித்து வரும் நிலையில் பல இடங்களில் வெப்பநிலை 100 டிகிரியை தாண்டியுள்ளது. இந்நிலையில் கோடையின் உச்ச தாக்கமாக கருதப்படும் அக்னி நட்சத்திரம் வரும் மே மாதம் 4ஆம் தேதி தொடங்குகிறது. கத்திரி வெயில் என்று கூறப்படும் அக்னி நட்சத்திர காலத்தில் மேலும் வெப்பம் அதிகரிக்கும் என்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்னி நட்சத்திரத்தின் போது கரூரில் 111 டிகிரி வெப்பம் சுட்டெரித்த நிலையில் இந்த ஆண்டு குறைவாகவே இருக்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். சட்டப்பேரவை தேர்தலில் இபிஎஸ்ஐ முன்னிறுத்திய போட்டி என அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தெரிவித்திருக்கிறார். சென்னையில் அதிமுக அம்மா பேரவை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய வேலுமணி, தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி பெயரை தெரிவித்தே மக்களிடம் வாக்குகள் கோரப்படும் என்று கூறினார். இபிஎஸ்ஆ ஸ்டாலினா என்று 2026 தேர்தல் போட்டிக்களம் இருக்கும் என்றும் எஸ்பி வேலுமணி குறிப்பிட்டார். பிரபல தெலுங்கு இயக்குனர் அனில் ரவி புட்டி இயக்கும் படத்தில் சிரஞ்சீவிக்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெங்கடேஷ் நடிப்பில் வெளியான சங்கராந்தி வஸ்துனம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற நிலையில் தனது அடுத்த படத்தை மெகாஸ்டார் சிரஞ்சீவியை வைத்து ரவி புட்டி இயக்குகிறார். முன்னதாக சைர நரசிம்ம ரெட்டி, காட்ஃபாதர் ஆகிய படங்களில் சிரஞ்சீவியுடன் நயன்தாரா நடித்திருக்கிறார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.